என்னோட லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் லைஃப்ல சக்சஸே இல்ல. நான் நெனைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காரியங்கள் கைகூடவே மாட்டேங்குது. என்னோட லைஃப்ல சக்சஸே இல்ல. என் பிசினஸ்ல சக்சஸே இல்ல. ப்ராஃபிட் வரமாட்டேங்குது. என்னோட வேலையில ப்ரமோஷன் இல்ல. ஸோ நம்ம இப்படியே நெறைய காரியங்கள குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள கவலைப்படுத்தல. இந்த சூழ்நிலைகளை குறித்ததான உங்களோட தவறான புரிதல்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள சங்கடங்களுக்குள்ளாக அ கடந்து செல்றதுக்கு அனுமதிக்குது. ஸோ நம்மளுடைய எண்ணங்களை குறித்து நம்ம மிக கவனமா இருப்பது ரொம்ப அவசியம். வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் அவன் இருதயத்தின் நினைவாய் இருக்கிறான். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். ஆனா நம்ம இத ரொம்ப டீப்பா திங்க் பண்றதே இல்ல. ஸோ நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் தான் நாமாக இருக்கிறோம். ஸோ நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட இமோஷன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம இமோஷன்ஸ் தான் நம்மளுடைய செயல்களாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம பிஹேவியர்ஸ் நம்மளுடைய தாட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வேதாகமம் நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்லுது அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா ரொம்ப லிமிட்டடான அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை தெரியாமல் அறியாமல் குழம்பி போய் நம்மளே ஏதோ நினைத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சங்கடங்களுக்குள்ளாக நம்மளே கடத்து கொண்டு போகிறத அநேக நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதே போல தான் இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி வரும்போது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரார். எகிப்துல இருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தை பார்த்தவுடன் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பாக அவங்க இமோஷன்ஸ் மாறுது, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறுது. அது நிமித்தமாக அவங்க கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள், கடவுள் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறதே நம்மளை சாகடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற அளவுக்கு அவங்க பிஹேவியர்ஸ் மாறுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய நினைவில் என்ன வைத்திருக்கிறாருன்னா, இந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து மக்களை சேஃபாக ஈஸியாக அந்த பக்கம் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நினைவாக இருக்குது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தாட்ஸ் தான் அந்த சூழ்நிலைகளை இன்னமும் மோசமாகவும் நம்மளையும் பலவீனம் அடைய செய்கிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்துவார். ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது அதை லைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. கர்த்தர் மேல் எல்லா பாரத்தையும் வைத்து விடுங்க. அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அவர் பொறுப்பெடுத்து கொள்வார். எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் என்ற தாட்ஸ் அண்ட் பிலீஃப் உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் காண முடியும். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.